அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் நீர் எங்களுக்கு கொடுத்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்தும். இப்பொழுதும் திருமறையிலிருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து படித்து உம்முடைய ஒளியிலே நாங்கள் அவைகளை புரிந்து கொள்ள விரும்புகிறோம். நீர் இவைகளை ஆசீர்வதித்தல். என் வாயின் வார்த்தைகளும் இங்கே அமர்ந்திருக்கிற அனைவருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளுக்குரிய முதியோர் தின சிறப்பு அருளுரைக்கான அருளுரை பகுதியை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. அது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள வேத பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின 1ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனைப் போலவும் பாலிய புருஷரை சகோதரைப் போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை தாய்களைப் போலவும் பாலிய ஸ்திரீகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவித்து புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவை ஆனவளுக்கு பிள்ளைகளாய்ப்பது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியாய் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரிவுமாய் இருக்கிறது. உத்தம விதவையாய் இருந்து தனிமாய் இருக்கிறவள் தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களிலும் ஜெபங்களிலும் நிலைத்திருப்பாள். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். அவர்கள் குற்ற சாட்டப்படாதவர்களாயும் இருந்து இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசத்திலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். 60 வயதுக்கு குறையாதவனும் ஒரு புருஷனுக்கு மனைவியாய் இருக்கிறவனாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நியரை உபசரித்து பரிசுத்தவான்களுடனே கால்களை கழுவி உபத்திரப்படுகிறவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரைகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து இவ்விதமாய் நற்கிரைகளை குறித்து நற்சாட்சி பெற்றோருமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவையே விதவைகள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுவே. நம்மை இது நாள் வரை வழிநடத்தி வந்திருக்கிற ஆண்டவரின் கிருபை 60 வயது, 70 வயது, 80 வயதுகளை கடந்தும் இறைவனுடைய கிருபையினால் பலன் பெற்று வாழ்ந்து வருகிறோம். எனவே நாம் இன்றைக்கும் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் இறைவனுடைய சுத்த கிருபை என்கின்ற இறை செய்தியை தாங்கிய ஒரு பாடலை பாட கேட்டு இறை சிந்தனைக்குள் செல்வோமாக. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தானே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தானே ஏங்கும் போது உன் அண்டை வந்திட்டேன். ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான், ஏற்றனல் துணையை ஈந்திட்டேன் நல்லோ நான். என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன், என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே.
ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெயமான பாதை சென்றிட செய்தேன். செப்பமாக உன் கரம் பிடித்தே ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தேனே. சேவை செய்ய உம் கிருபை தந்தேனே. சேவை செய்ய என் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே. கிருபையே அருமை இறை மக்களே, கிருபை நம்மை அருமையாய் தாங்கி இந்த 24ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்தை முடிக்க செய்து புதிய மாதத்திற்குள் நுழைந்து புதிய வாரத்திற்குள் நாம் அடியெடுத்தோம். முதல் வாரத்திலே ஆண்டவரின் திருமுன்பாக ஆண்டவரின் சன்னதியிலே அமர்ந்து ஜெபிக்கவும் போற்றவும் துதிக்கவும் இறைவார்த்தைகளை படிக்கவும் கேட்கவும் ஒரு பாக்கியமான நிமிடங்களை நமக்கு வழங்கியிருக்கிறார். இன்று மாலை நம்முடைய குருசேகரத்திலே முதியோர்களை கனப்படுத்தும் வாரமாக அனுசரிக்கப்படுகிறது. எனவே திருமறையிலே முதியோர்களை குறித்து கூறப்பட்டிருக்கிற செய்திகளை இன்றைக்கு சிந்திப்பது ஒரு பொருள் உள்ளதாக இருக்கும் என்று நாம் விசுவாசிக்கிறோம். எனவே திருமறை கூறும் பெரியவர்களை குறித்த செய்திகள் என்ன என்பதை சிந்திக்க சிறிது நேரம் நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாகவே முதியோரை நாம் பெரியவர்கள் என்றும் வயதானவர்கள் என்றும் கூறுவோம். எல்டர்ஸ், சீனியர் சிட்டிசன் என கூறுவோம். எனவே யார் முதியவர்கள்? பொதுவாக தமிழ்நாட்டில் யார் முதியவர்கள், இந்தியாவில் யார் முதியவர்கள்? 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முதியோர்களாக கருதப்படுகிறார்கள். நம் வாழ்வின் அஸ்திபாரங்கள் முதியவர்கள், நம் வாழ்வின் ஆணி வேர்கள், நம்முடைய வாழ்க்கை மரத்தின் ஆணி வேர்கள் முதியவர்கள். நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு அஸ்திபாரங்களாக இருந்த நம்முடைய வாழ்க்கை கட்டிடம் இன்றைக்கு பெற்றோர்களின் புண்ணியங்களில் கட்டப்பட்டிருக்கிறது. எனவே அருமையான இறை மக்களே, நம்முடைய பெற்றோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, திருமறை பெரியவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சிறிது நேரம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பெற்றோர்கள் ஞானம் உள்ளவர்கள், ஆழ்ந்த அனுபவம் உள்ளவர்கள், அளவிட முடியாத அன்பு செலுத்துகிறவர்கள். அதற்கு அளவே இல்லை. பிள்ளைகள் மீதும் மருமக்கள்மார் பேர பிள்ளைகள் மீது அவர்கள் செலுத்துகிற அன்பிற்கு அளவே இல்லை. தங்களுடைய தியாகத்தினால் குடும்பத்தை கட்டி எழுப்பியவர்கள் முதியவர்கள். இன்றைக்கு 70 வயசு 80 வயசில் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கான மணி மகுடம் இவைகள் தான். அவர்களின் தியாகத்தின் அடித்தளத்திலே குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் முன்னேறுவதற்கு ஏணியாகவும் நாம் கரையேறுவதற்கு தோணியாகவும் வாழ்ந்தவர்கள். அந்த முதியவர்களை வருடத்தில் ஒரு முறையாவது ஆலயத்திலே நன்றி செலுத்தும் ஜெபங்கள் வைத்து அவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்களினாலே நம் குருசேகரம் பெற்ற நன்மைகள் அநேகம், அவர்களினாலே நம் திருச்சபை பெற்ற நன்மைகள் அநேகம், அவர்களினாலே நம் குடும்பங்கள் பெற்ற நன்மைகள் அநேகம் அநேகம் அநேகம். பெரியவர்களே, முதுமைக்கு வந்துவிட்டோம் என்று கவலைப்படாதீர்கள். முதுமை என்பது ஒரு பருவம். சிறுவயதிலே குழந்தை பருவம் என்பார்கள். 10 வயது வரைக்கும் குழந்தை பருவம் என்பார்கள். அதன் பிறகு கொஞ்சம் பெரியவனாக வளர்ந்துட்டா இளமை பருவம் என்பார்கள். அவ்விதமாகவே முதுமை என்பதும் ஒரு பருவம். நீங்கள் மகிழ்ச்சியோடு இறைவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற நிறைவு நிமிடம் வரை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சமாதானமாக வாழ உங்களை பிள்ளைகளாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளின் சிந்தனையை 2 தலைப்புகளில் சிந்திக்க நாம் அழைக்கப்படும். ஒன்று, இளைஞர்களுக்கு தான், இந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தான் இந்த டீச்சிங். இன்றைக்கு நாம் முதியோர்களை வாழ்த்தி கொண்டே இருக்கும் அனுபவம், இன்றைக்கு அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த தலைப்பையும் அவ்விதமாகத்தான் அமைத்திருக்கிறேன். முதியோரை மதித்து வாழுங்கள். முதல் சிந்தனை, முதியோரை மதித்து வாழுங்கள். நம்முடைய திருமறையில் இருக்க முக்கியமான 10 கட்டளைகளில் இருக்க முக்கியமான கட்டளை 4ஆம் கட்டளை. அவைகள் 2 இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, உபாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்றாய் இருப்பதற்கும் நீங்கள் நன்றாய் இருப்பதற்கும் எழுத தெரியாமல் இல்லை, அப்படி எழுதியிருக்கலாம். ஆனால் ஸ்பெசிஃபைடு ஒரு நோட்டிஃபிகேஷன் இஸ் கிவன் தேர். நீ நன்றாய் இருப்பதற்கும் நீ பூமியிலே நீடித்த நாள் வாழ்வதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. நீ சுயநலமா நீ நல்லா இருக்கணும்னா பெற்றோர்களை கனம் பண்ணு என்று ஒரு வாசகத்தை அருமையாய் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பெற்றோர்களை கனம் பண்ணினதுனாலே பல்வேறு 1000 மடங்கான ஆசீர்வாதங்களை பெற்று இந்த ஆலயத்திலே அமர்ந்து
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் தான் இன்னைக்கு ஐயா அவர்கள் படித்தாங்க. இன்னைக்கு அதுதான் அருளுரை பகுதியாக இருக்கிறது. அதில் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் அழகான அறிவுரை வழங்கப்படுகிறது. பவுலடிகளார் தன்னுடைய சீடப்பிள்ளைக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். தீமோத்தேயு என்கின்ற ஒரு சீடனுக்கு கடிதம் எழுதுகிறார். அவர் வேறு ஊரில் இருக்கிறார், இவர் வேறு ஊரில் இருக்கிற பொழுது அவருக்கு எழுதுகிற கடிதத்திலே முதிர் வயதுள்ள ஆண்களை தகப்பனை போலவும் முதிர் வயதுள்ள பெண்களை தாயை போலவும் நீ நடத்து என்று எழுதுகிறார். அது இன்றைக்கும் பாருங்கள், எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்த வரலாற்று புரட்சிகள் எல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கும் பொருந்துகிற அழகிய வசனமாக அந்த 10 வசனத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா 10வது வசனம் முத்தாய்ப்பான வசனமாக இருக்கிறது. ஒரு பெரியவங்க எப்படி நடக்கணும், இப்படி நடந்தவங்களை நீங்கள் எப்படி மதிக்க வேண்டும் என்று அந்த 10ஆம் வசனத்தில் அழகாய் பதிவு செய்திருக்கிறார்கள். பெரியவர்களை மதித்தவர்கள் நீண்ட நாள் மகிழ்ச்சியோடும் ஆசீர்வாதத்தோடும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. 2 உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். ஈசாக்கு தன் தகப்பனை ஆபிரகாமை கனம் பண்ணினான், கீழ்ப்படிந்தான், மதித்தான். பலியிட போகிறேன் என்கிறார். மலை மேலே ஏறுகிறார்கள். அங்கே பலியிட போவதற்கு நெருப்பும் கட்டையும் இருக்கிறதப்பா, எங்கே ஆட்டுக்குட்டி என்கிறார். அவ்விதமான ஒரு கீழ்ப்படிதலோடு மலையேறுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்படி கீழ்ப்படிதலும் பலியிடுவதற்கு உதவுவதும் பெற்றோரை மதிப்பதுமாக வாழ்ந்ததினாலே ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தான். 4ஆம் கட்டளையின்படி 180 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று திருமறையிலே பதிவு செய்திருக்கிறார். ஆதியாகமம் 35:28ஆம் வசனம் இவைகளை கூறுகிறது. 2வது உதாரணம் யோசேப்பு. தன்னுடைய பெற்றோர்களையும் அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் அனைவரையும் மதித்து வாழ்ந்தான். உச்ச நிலையிலே பொறுப்புகளை பெற்றிருந்தாலும் அனைவரையும் கட்டி பிடித்து அழுது ஒப்புரவாகி அவர்களை கனம் பண்ணி அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து அவர்களை வாழ்ந்ததினாலே 140 ஆண்டுகள் வாழ்ந்தார் யோசேப்பு. தன் வாழ்க்கையிலே 140 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று ஆண்டவருடைய திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இறைவனின் கிருபை. பெரியவர்களை மதித்து வாழுகிற பொழுது கர்த்தர் கூறுகிறார், பெரியவர்களை மதித்து வாழுகிற பொழுது, பெற்றோர்களை நீ மதித்து வாழுகிற பொழுது நீடித்த ஆயுளை உனக்கு கொடுப்பேன் என்கின்றார். எனவே பெரியவர்களே, வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழுங்கள், பயப்பட வேண்டாம். பெரியவங்களுக்குன்னு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குமா, நிறைவு நிமிடங்கள் எப்படி இருக்கும், எப்போ நமக்கு இறப்பு வரும் என்ற பயங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் நிறைவு நிமிடம் என்பது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அது வரும்போது வரட்டும். இப்பொழுது நினைத்தா கூட நீங்கள் சாக முடியாது. எங்கள் அம்மா சுகவீனமாக இருந்த போது லோக்கல் பாஸ்டரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவதற்காக வந்திருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பயம், இறந்துருவோமோ, இப்போ இறந்துருவோமோ, அப்போ இறந்துருவோமோன்னு பயம். அவர் வந்தார், ரெவரண்ட் எபினேசர் ஐயா வந்தார். அம்மாவை தேற்றின ஒரு கவுன்சிலிங் வேர்ட், த நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அம்மாட்ட சொன்னார், இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கிங்க. சாமி, நான் செத்துடுறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, பயமாக இருக்குது, நான் இறந்துடுறேன் நீங்கள் 10 தடவை சொல்லி பாருங்களேன், நீங்கள் சாக மாட்டீங்க என்று சொன்னார். நீங்கள் சொல்லுங்கள், நான் இறந்துடுறேன், என்னை எடுத்துக்கங்க, நீங்கள் சொல்லி பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ள படமாட்டீர்கள். ஏனென்றால் இறைவன் குறிக்கும் நிமிடம் வரை நீங்கள் வாழ்வீர்கள், மகிழ்ச்சியாக இருங்க என்றதும் ஒரு அரை மணி நேரத்தில் அம்மாவுடைய முகம் மலர்ச்சி ஆயிடுச்சு. நம்ம நினைச்சா கூட சாக முடியாது. இறைவன் நம்மை வழிநடத்தி செல்லுகிறார். அவர் எப்பொழுது அழைத்துக் கொள்வார் அப்பொழுதுதான் அழைத்துக் கொள்வார். சாவு வருகையில் அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, அதை தள்ளி போடவும் முடியாது. அருமையான இறை மக்களே, சென்னையில் அரசு பொது மருத்துவமனை டீன், இது ஒரு தினத்தந்தியில் தினமலரில் வந்த ஒரு செய்தி. சாவு வரும்போது யாராலும் தடுக்க முடியாது, அது வரும்போது நாம் மகிழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளலாம். சென்னையில் அரசு பொது மருத்துவமனை டீன் சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுவதற்கு வந்து நிற்கிறார். அந்த வளாகத்திலே, மருத்துவமனை வளாகத்திலே 100 டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சுற்றி 300 நர்ஸ்கள் இருக்கிறாங்க, 500 பணியாளர்கள் அந்த விழாவை சிறப்பிக்க வந்து நிற்கிறாங்க. மிகுந்த மரியாதையோடு காலை 8:30 மணிக்கு டீன் வருகிறார். வந்து ஒரு சில பாடல்களை பாடி அறிவிப்புகள் கொடுத்த பிறகு டீன் இப்பொழுது கொடியேற்றுவார் என்கிறார்கள். மருத்துவமனை வளாகத்திலே அந்த மருத்துவமனையின் உயர் அதிகாரி, உச்ச தலைமை நிலையில் இருக்கிற அதிகாரி கொடியேற்றுவதற்கு செல்கிறார். கொடி கம்பத்திலே கயிறுகளை பிடித்து கொடி ஏற்றி முடித்தார். அதே இடத்தில் மயங்கி சரிந்து விழுந்தார், இறந்து போனார். அவரை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. 100 மருத்துவர்கள் கூட இருக்கிறாங்க, 200-300 தாதிகள் கூட இருக்கிறாங்க, பணியாளர்கள் கூட. எல்லாம் இருந்தும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நிமிடங்கள் வந்தால் சென்று விடுகிறார்கள். அருமையான இறை மக்களே, மருத்துவ வளாகத்திலே அவருக்கு மேசிவ் அட்டாக் வந்து இறந்து போகிறார். இருக்கும் நிமிடங்கள், இன்றைக்கு இருக்கிற நிமிடம் ஒரு ப்ரீசியஸ் லைஃப், ஒரு ப்ரீசியஸ் மிக மிக சிறப்பான நிமிடங்கள். வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு, வாழ்க்கை என்பது வாய்ப்பு. அதை ஒவ்வொரு நிமிடமும் அழகாய் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்.
நம்முடைய குடும்பங்களில் 2-3 உதாரணங்கள். சென்ற வாரத்தில் கிரேஸ் அம்மாள் அவங்க இறந்தாங்க. அவங்களுக்கு வயது 100 தொடுகின்ற வயது. இங்கே தான் பெட்டி வைத்து அடக்க ஆராதனை செய்தோம். நம்முடைய திருவாளர் அமிர்தராஜ் ஐயா அவருடைய அம்மாள் அவர்கள் இங்கே இறந்தபோது 99 வயதுகளை நிறைவு செய்த ஒரு 100 தொடுகின்ற வயதிலே இங்கே ஒரு அடக்க ஆராதனை. மிகுந்த சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இத்தனை ஆண்டுகள் வாழும் பாக்கியத்தை பெற்ற பெற்றோர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் ஒரு தெம்மூர் என்கின்ற கிராமத்தில் எங்களுடைய மூத்த மாமா ஒருவர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களுடைய 100வது வயதில் 100 வயதிற்கு 30 நாட்கள் குறைவாக மரித்து போனார்கள். 100 வயதை தொட்ட உள்ளங்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை தோளில் தூக்கி சுமந்தவர்கள், தோளில் தூக்கி சுமந்து நடந்தவர்கள். அவர்களுடைய சுமையை ஒரு நாளும் நம்மிடம் பகிர்ந்து கொண்டதே இல்லை. ஒரு கிரிக்கெட் மைதானத்தில் பேரனை 10 வயது பேரனை அழைத்து கொண்டு ஒரு தாத்தா கிரிக்கெட் பார்ப்பதற்கு சென்றார். அது ஃபைனல்ஸ் கிரிக்கெட். எல்லோரும் கூட்டமாக இருந்தார்கள். கடைசி பந்திலே ஒரு 5 பந்திலே அடித்து வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையிலே எல்லோரும் உட்கார்ந்திருந்த இருக்கையிலிருந்து எழுந்து விட்டார்கள். ஆறாவரிப்போடு எல்லாரும் பார்க்கிறார்கள். அப்பொழுது 10 வயது பேரன் எழுந்து நின்று பார்த்தான், பார்க்க முடியவில்லை. தாத்தாவை கூப்பிட்டான், நான் பார்க்க முடியவில்லை என்கிறான். உடனே அவர் தன்னுடைய தோள் மீது 2 பக்கமும் கால்களை போட்டு நீ உட்கார்ந்து பாரு என்கிறார். அவன் ஏறி உட்கார்ந்து கொண்டு குதித்து கொண்டு அவன் பார்க்கிறான். கடைசி நிமிடங்களிலே மகிழ்ச்சியோடு அந்த 10 நிமிடம் அவன் பார்க்கிறான். இவரை தலையில் அடிக்கிறான். அந்த சந்தோஷத்தில் இவரை போட்டு குலுக்கிக்கிட்டு எல்லாரும் கத்துறாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கடைசி பந்து அடிக்கிறாங்க. உனக்கு ஒன்றுமே தெரியல என்கிறான். எப்படி தெரியும்? உனக்கு ஒன்றுமே தெரியலதான். எங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்றுமே தெரியலதான். எங்கள் மீது நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், எங்களை நீங்கள் அழுத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனாலும் அது எங்களுக்கு ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. ஏன்னா நீங்கள் சந்தோஷமா இருக்கீங்க. மேலே அழுத்தி குலுக்கி பிடிக்கு அவரை அடித்து உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு அவர் சொன்னார். இழந்து மகிழ்ந்து சொன்னார், நீ சந்தோஷமா பாருடா, எனக்கு எல்லாம் தெரியும் என்றார். அருமையான இறைமகன், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் இழந்து கொடுத்து மகிழ்ந்து கொண்டு தான் இருந்தால் கடைசி நிமிடம் வரை. தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள் 70 வயதிலே ஒரு அழகான ஸ்லோகன் ஒன்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற ஸ்லோகன், 60 வயது வரை விளையாட்டில் ஜெயிப்பது தான் மகிழ்ச்சி என நினைத்து கொண்டிருந்தேன். அவர் எழுதுகிறார், 60 வயது வரை விளையாட்டில் ஜெயிப்பது தான் வாழ்க்கையில் ஜெயிப்பது, விளையாட்டில் ஜெயிப்பது தான் மகிழ்ச்சி என்று நினைத்து கொண்டிருந்தேன். 60 வயதுக்கு மேல் புரிந்து கொண்டேன், விளையாட்டில் தோற்பது தான் மகிழ்ச்சி என்று என் பேரனோடு என்று முடிக்கிறார். என் பேரனோடு விளையாட்டில் தோற்பது தான் மகிழ்ச்சி என்று புரிந்து கொண்டேன் என்கிறார். புரட்டி போடுகின்ற வசனங்கள் நம் வாழ்க்கையிலே கடந்து செல்கின்றன. அருமையான இறை மக்களை, முதிர் வயது அதில் ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு கலக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கு. நமக்கு மட்டும் இல்லை, பிள்ளைகள் கைவிட்டு விடுவார்களோ, உறவுகள் கைவிட்டு விடுமோ என்ற எண்ணமெல்லாம் வரும். நமக்கு மட்டுமல்ல, தாவீதுக்கு வந்திருக்குது. சங்கீதம் 71:9 அழகா சொல்லு, கடவுளே முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாதிரும் என்று கெஞ்சி கேட்கிறார். ஒரு ஜெபத்தை பண்ணுகிறார். கடவுளே முதிர் வயதிலே என்னை தள்ளிவிடாது. ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் தள்ளிவிடுவார்கள், என் உறவுகள் என்னை கைவிட்டு விடும், என்னை எல்லோரும் புறக்கணித்து விடுவார்கள், எல்லாரும் என்னை அலட்சியமாக நினைச்சிருவாங்க. கடவுளே முதிர் வயதிலே நீர் என்னை தள்ளிவிடாதிரும் என்று கெஞ்சுகிறார். அந்த 5 வசனங்களை படித்து பாருங்கள் அருமையான இறை மக்களே. சிலர் முதுமையிலும், ஆனால் இன்றைக்கு பாருங்க, சிலர் முதுமையிலும் இளமையாக இருக்கிறார்கள், சிலர் இளமையிலும் முதுமைக்கு சென்று விடுகிறார்கள். நடக்க முடியல, படிக்கட்டு ஏற முடியலங்கிறாங்க. என்ன வயசுனா 45 வயசுங்கிறாங்க. படிக்கட்டு சிலர் இளமையிலும் முதுமையாக இருக்கிறாங்க, முதுமையை போல் ஆகிடுறாங்க. கார்லேருந்து இறங்க முடியல, ஏற முடியல, படிக்கட்டு நடக்க முடியல, வேகமாக ஓடி ட்ரெயினை பிடிக்க முடியல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதுமையிலும் இளமையாக இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க, ஓடி வேலை செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அருமையான இறை மக்கள், யாரெல்லாம் நீடித்த நாட்கள் வாழ்கிறார்கள், யாரெல்லாம் நீடித்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பாதி வயிறு உண்பவர்கள், நல்ல உடல் உழைப்பு கொண்டவர்கள், ஆன்மீகத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள், பிறருக்கு கெடுதி நினைக்காதவர்கள், இன்னும் செய்வதற்கு வேலை அதிகம் இருக்கிறது என்று நினைக்கிறவர்களா? இதுக்கு மேலே என்னங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, நாம் உண்டு நம்ம வேலை உண்டு ஒதுங்கி இருப்போம் என்று நினைப்பவர்களை சாவு வந்து தொட்டுவிடும் என்று கூறுகிறார்கள். சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட், சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங். அதுதான், இன்னும் செய்வதற்கு எனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது என்று ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் எல்லாம் நீடித்த நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம் கண் முன்பாகவே. அருமையான இறை மக்களே, நாமும் பெரியவர்களும் அநேக விஷயங்களை பெற்றுக்கொள்வோம், மதித்து வாழுவோம், அவர்களை மதித்து வாழ்வோம். இதுதான் முதல் சிந்தனை. அவருடைய பிறந்த நாள், திருமண நாள் வந்தால் 70-80 வயசு நம்முடைய பெற்றோர்களை போய் பார்த்து அவர்களுக்கு புதிய ஆடைகளை வாங்கி கொடுப்போம், புதிய காரியங்களை தொடங்கும் முன்பாக அவருடைய ஆசீர்வாதம் தொடங்குவோம்.
ஒரு பிளாட்டு வாங்க போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம்னா ஒரு 50,000 அவர்கள்ட்ட கொடுத்து முழங்கால் படிட்டு இதை ஜெபம் பண்ணி கொடுங்க, அப்பா அம்மா நீங்கள் ஜெபம் பண்ணி கொடுங்க, நாங்கள் ஆசீர்வாதமாக அதை வாங்குகிறோம் என்று நீங்கள் எல்லா புதிய காரியங்களையும் பெற்றோர்களோடு ஜெபத்தோடு ஆசீர்வாதம் தொடங்குங்கள். அவர்களிடம் நம் பிள்ளைகளை பேர பிள்ளைகளை கனம் பண்ண கற்றுக் கொடுங்கள். சம்பள உயர்வு பற்றி அவர்களிடம் பேசுங்கள். எனக்கு கொஞ்சம் சம்பள உயர்வு கிடச்சிருக்குப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சம்பளம் வாங்குறதுக்கு காரணமே அவங்க தான். அதை ஒழிச்சு மறைச்சி ஒரு 5,000 சம்பளம் கூட வந்திருக்கு, இவைகள் எல்லாம் இல்லை. நம்ம சம்பள உயர்வுகளை குறித்து பெற்றோர்களிடம் பேசுங்கள். உடல் வியாதி பட்டு விட்டால் உடன் ஓடி கவனியுங்கள். நேரம் செலவிடுங்கள். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பெரியவர்களிடம் பேசுங்கள். உங்கள் பிறந்த நாளிலே அவர்களிடம் தாழ பணிந்து ஆசீர்வாதங்களை வாங்கி கொள்ளுங்கள். அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வாங்கி வாரம் ஒரு முறை அப்படி கொடுங்க. பிடித்த உணவுகளை கொடுங்கள். பிள்ளைகள் முன்பாக ஒரு காலம் அவர்களை அலட்சியமாக பேசிவிடாதீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான இறை மக்களை, அவர்களை மதித்து வாழுங்கள். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பெற்றோர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவது சிந்தனை, அவர்களை நினைத்து வாழுங்கள். பெரியவர்களை நினைத்து வாழுங்கள். வேத வசனம் இவ்விதமாக கூறுகிறது. எபிரேயர் 13:7 வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றி வாழுங்கள் என்று அழகாய் கூறுங்கள். அவர்கள் விசுவாசத்தை பின்பற்றி வாழுங்கள். அவர்கள் விசுவாசம்னா ஆபிரகாம் விசுவாசம், ஈசாக்கு விசுவாசம். மீண்டுமாக ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட செல்லுகிற பொழுது அவருக்கு இருந்த விசுவாசம். அப்போது ஈசாக்கு கேட்கிறார், விறகும் கட்டைகளும் நெருப்பும் இருக்கிறதே, ஆடு எங்கே என்கிறார். அப்பொழுது பதில் கூறுகிறார், ஆதியாகமம் 22:7 கடவுள் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்றைக்கு நம்ம குடும்பம்லாம் சொல்கிற ஒரே வாசகம் அதுதான். அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவர் பார்த்து கொள்வார். இது பைபிள்லேருந்து வந்த அழகான வசனம். கர்த்தர் பார்த்து கொள்வார். மோரியா மலை மீது என்ன நடக்க வேண்டும், என்ன குறைவுபட்டாலும் நிறைவு பெற வேண்டும் என்பதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த வசனத்தை சொல்லி 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 நாம் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு எடுத்துக்காட்டு ஆபிரகாம். எனவே முதியோர்களை நினைத்து அவர்தம் வாழ்க்கையின் விசுவாசத்தை நினைத்து பார்த்து வாழுங்கள். குழந்தை பருவத்திலே நம்மை தூக்கி எடுத்து எப்படி அழகாக வளர்த்துருப்பாங்க, எப்படி அழகாக படிக்க வச்சுருப்பாங்க. எத்தனையோ கஷ்டங்கள். நம்ம குடும்பத்தில் 6 பிள்ளைகள் 7 பிள்ளைகள், அவங்களுக்கு 360 ரூபா சம்பளம், 420 ரூபா சம்பளம். இந்த சம்பளத்தில் அனைவரையும் கரையேற்றி இருக்கிறார்கள். நம்மை படிக்க வைத்ததை நினைத்து பாருங்கள். படிக்க வைத்ததோடு அல்ல, பணம் கட்டி வேலை வாங்கியவைகளை நினைத்து பாருங்கள். 10 லட்ச ரூபா கொடுத்தா வேலை, 20 லட்ச ரூபா கொடுத்தா வேலை எல்லாம் இருக்குது. அவைகள் தன்னுடைய பணத்தை கட்டி வேலை வாங்கியதை நினைத்து பாருங்கள். திடப்படுத்துதல் செய்து கொடுத்திருக்கிறார். திருமணம் செய்து வைத்த பெற்றோர்களை நினைத்து பாருங்கள். எனவே வாழ்வின் அனைத்து படிநிலைகளிலும் நம்மை முன்னேற்ற ஏணிகளாக இருந்த, கரையேற்ற தோணிகளாக இருந்த அருமையான பெற்றோர்களை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவருடைய விசுவாசத்தை நினைத்து பாருங்கள். பெற்றோர்கள் நம்மோடு வாழறதே ஒரு மாரல் சப்போர்ட் தான். அவங்க அந்த ரூமில் இருந்தாலே, அந்த திண்ணையில் உட்கார்ந்தாலே, அந்த வழியில் உட்கார்ந்துருந்தாலே அது ஒரு சந்தோஷம். எங்கள் அப்பா இருக்கிறாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க என்று சந்தோஷத்தோடு நம்ம வேலைக்கு போகிறோம், வேலை செய்கிறோம், வேலையிலேருந்து திரும்பி வருகிறோம். ஆனால் அவங்களுக்கு நம்ம ஹெவி டியூட்டி போடுறோமா? ஹெவி டியூட்டினா என்ன? டபுள் மடங்கு டியூட்டி, 24 மணி நேரம் டியூட்டி போடுறோமா? பிள்ளைகளை பள்ளியிலே கொண்டு சென்று விடுவது, அழைத்து வருவது, பிள்ளைகளை ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறது, அழைத்து வருவது, ரேஷன் கடைக்கு போகிறது, ஆர்ஐ ஆஃபீஸ் போகிறது, விவோ ஆஃபீஸ் போகிறது, 24 மணி நேரம் வாட்ச்மேன் வேலை பார்க்குறது, வீட்டில் சேர் போட்டு உட்காந்து ஹெவி டியூட்டி. இன்னும் ஒரு கொடுமையான விஷயம், அம்மா ஒரு பக்கம் ஒரு குடும்பத்தின் பேர பிள்ளைகளை பார்க்குறாங்க, அப்பா ஒரு பக்கம் பேர குடும்ப பிள்ளைகளை பார்த்துருக்காங்க. ஒருத்தர் திருவள்ளூரில் இருக்கிறார், ஒருத்தர் பொறையாரில் இருக்கிறார். குடும்பம் நம்மால் பிரிந்து இருக்கிறது. அவர்களுடைய அன்பு வாழ்க்கை நம்மால் பிரிந்து இருக்கிறது. ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, மாத்திரை போட்டிங்களா? நான் எப்படி இருக்கிறேன், மாத்திரை போட்டேன். நம்மால் நமக்கு அவர்கள் செய்த தியாகங்கள் இன்றைக்கும் அதிகம் அதிகம் அதிகம். பெற்றோர்களை மதித்து நினைத்து வாழுங்கள். அருமையான இறை மக்களே, நம்முடைய பேர பிள்ளைகள் நம்மளை அன்பு செலுத்துறதை விட தாத்தாவை அதிகமாக அன்பு செலுத்துகிறாங்களாம். அப்படி ஒரு கனெக்ஷன், அப்படி ஒரு அன்பு அதிகமாகி விடுகிறது. குத்தாலத்தில் போன வாரம் ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு சென்றிருந்தேன். அப்போ அந்த அருமையான ஸ்டான்லி ஜெயசுதாஸ் அவர்களுடைய ப்ரேயர் மீட்டிங்கில் அவங்க மகள் ஒரு நன்றி உரை சொன்னாங்க. நான் 3 மகள்கள் நன்றி உரை சொன்னாங்க. அதில் அவங்க சொன்னாங்க, என்னுடைய சிதம்பரத்தில் என்னுடைய மகன், மூத்த மகன் 10 வயசு மகன் அடம் பிடிக்கிறான், நிறைய பொருள் வாங்கி கொடுங்கன்னு சொல்கிறான், எங்களால் வாங்கி கொடுக்க முடியல. அவன் கடைசியாக ஒரு வாசகம் சொல்கிறான், தாத்தா கிட்ட சொல்லியிருந்தா கூட வாங்கி கொடுத்துருப்பாருன்றான்.
தாத்தா கிட்ட சொல்லியிருந்தா அவர் வாங்கி கொடுத்துருப்பாரு. நீ வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இவர் அவன் கேட்குற பொருளெல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுப்பாரு. ஒரு நாள் பிறந்த நாளைக்கு சின்ன சைக்கிள் வேணும்னு கேட்டார். என்னால் வாங்கி கொடுக்க முடியல, நான் எங்கள் தாத்தாட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். தாத்தா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பேர பிள்ளைகளுக்கும் மிகச்சிறந்த ஆன்மபலம் தரும் பெற்றோர்களாக வாழ்ந்து மறைத்திருக்கிறார்கள். நினைவு கூறுங்கள், அவர்களை மதித்து வாழுங்கள். முதியோர் நமக்கு ஆசீர்வாதத்தின் சொத்துக்கள், அர்ப்பணிப்பின் சொத்துக்களாக அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எங்களுடைய பெரிய மாமா 36 வருடம் ஆசிரியர் பணியாற்றினார்கள். 40 வருடம் பென்ஷன் வாங்கினாங்க. 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியாற்றினார்கள். 42 ஆண்டுகள் பென்ஷன் வாங்கினாங்க. அவர்கள் வாழ்ந்து மரித்தது 99 வயசில். நான் சங்கீதம் ஒன்று படித்து பார்த்தேன் காலையில், அருளுரை தயாரிப்பில். 92 சங்கீதம் 92:15 அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள்னு போட்டிருக்காங்க. அவர்கள் முதிர் வயதிலும் பிள்ளைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்து, பிள்ளைகளுக்கெல்லாம் சட்ட துணிமணி எடுத்து கொடுத்து, நல்லா இருங்கன்னு, முடிஞ்சால் காரு வாங்கி, வீடு வாங்கி கொடுத்து, எல்லாம் வாங்கி கொடுத்து, முதிர் வயதிலும் அவர்கள் புஷ்டியும் செழுமையுமாய் இருந்து பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுகிறார்கள். அருமையான இறை மக்களை, ஒரு அம்மா 30,000 பென்ஷன் வாங்கினாங்களாம். அவர்களுக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுக்கும் ஒரு போட்டியான். 10 நாள் ஒரு நாள் 10 நாள் அம்மாவை வைத்து கொள்ள வேண்டும் என்று சரி என்று ஒப்புக்கொண்டார்களாம். ஆனால் முதல் 10 நாள் என் வீட்டில் தான் இருக்கணும் அம்மான்னாங்களாம். 3 பேருக்கு அந்த முதல் 10 நாள் வேணுமா. ஏன் என்று கேட்டால், அந்த முதல் 10 நாளில் தானே அம்மா பென்ஷன் வாங்குவாங்க, எங்களுக்கெல்லாம் அதிகமாக அன்பை செலுத்துவாங்க, அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. இன்றைக்கும் பிள்ளைகள் பெற்றோர்களை நோக்குகின்ற நோக்கம், ஏதாவது கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, சொத்து கிடைக்குமா, சுதந்திரம் கிடைக்குமா. ஆனால் பெற்றோர்கள் ஒரு காலம் அந்த சிந்தனையில் அவர்கள் இருந்ததே இல்லை. அருமையான இறைமக்கள், நமக்கு இறைவன் கொடுத்த அருமையான பெற்றோர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ரிமெம்பர் யுவர் பேரண்ட்ஸ், ரெஸ்பெக்ட் யுவர் பேரண்ட்ஸ், ரிமெம்பர் அண்ட் ரெஸ்பெக்ட் யுவர் எல்டர்ஸ். இந்த நாள் முழுவதுமே 24 ஹவர்ஸுமே இந்த சிந்தனை ஓட்டம் நம்மோடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். முதியோர்கள் நம்ம கற்றுத்தந்த பாடம் ஆன்மீக பாடம். மோசே விடுதலை செய்து மக்களை, இஸ்ரவேல் மக்களை இரவோடு இரவு அழைத்து வருகிறார். மிகுந்த சத்தத்தோடு மிகுந்த புரட்சிகரமாக விடுத்து வெளியில் வருகிறார்கள். போகும்போது சில பொருட்களை கொள்ளையடித்தும் செல்லுகிறார்கள் என்று பைபிளில் எழுதியிருக்காங்க. சுருட்டி கொண்டு ஓடுகிறார்கள், எடுத்துக்கொண்டு ஓடுகிறார்கள். எல்லாம் பரபரப்பாக அந்த நாட்டை கடந்து செல்லுகிற பொழுது மோசே மட்டும் ஒரு அழகிய காரியத்தை செய்கிறார். யாத்திரையாகம் 12:35-36 மோசே மக்களை எல்லாரையும் அனுப்பிவிட்டு மக்கள் பொன்னையும் பொருளையும் சூறையாடி சுருட்டி கொண்டு செல்லுகிற பொழுது மோசே யோசேப்பின் எலும்புகளை சுமந்து சென்றார் என்று பார்க்கிறோம். மோசே நமக்கு கற்றுத்தரும் பாடம், நம் பாரம்பரியத்தை, நம்முடைய பக்தியை சுமந்து செல்லுங்கள். அது மட்டுமே நமக்கு பலன் தரும். இந்த பொன்பொருளை எடுத்துக்கிட்டு ஓடாதீங்க, நின்று நிதானித்து வாழுங்கள் என்று மோசே கற்றுத்தருகிறார். அருமையான இறைமக்களை, இந்த நல்ல நாளிலே ஆண்டவர் நம்மை சிறப்பாக வைத்திருக்கிறார், சிறப்பான ஆசீர்வாதங்களினால் நிறைத்திருக்கிறார். அதனால் நாம் பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும், அவர்கள் செய்த உதவிகளை நினைத்து வாழ வேண்டும். நிறைவாக பெரியவங்களுக்கு ஒரு சின்ன குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். ஹூ இஸ் த ஸ்மார்ட் தாத்தா பாட்டி? யார் ரொம்ப ஸ்மார்ட் தாத்தா பாட்டியா? சில்ட்ரன்ஸ், குழந்தைகள் விரும்புகிறார்கள். தங்களுடைய பழைய வரலாற்றை திரும்ப திரும்ப கூறாதவர்கள் ஸ்மார்ட் தாத்தா பாட்டி. நான் 1980 அப்படி இருந்தேன், நான் 1960 அப்படி இருந்தேன், நீ வேணா உட்காரு, நான் அப்படி இப்படின்னு உங்கள் பழைய வரலாற்றை விரும்பாத தலைமுறைகளாக இருக்கிறார். இரண்டாவது, தேவையில்லாத ஆலோசனைகள் வேண்டாம். அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். தேவையற்ற ஆலோசனைகளை விரும்பாத தாத்தாக்களை அவர்கள் விரும்புகிறார்கள். சுஜாதா எழுத்தாளர் ஒரு அழகான கதை எழுதியிருந்தார், நினைவை பகிர்ந்திருந்தார். சென்னை கடற்கரையிலே ஒரு இளைஞர் அமர்ந்திருக்கிறார். அவர் பக்கத்திலே ஒரு 80 வயது 81 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர் போய் சென்று அமர்ந்து உரிமையோட, ஏய் எப்படி இருக்க, எனக்கு வயசு என்னான்னு தெரியுமா என்னாராம். அவர் சொன்னாராம், உங்களுக்கு 81 வயசு, உங்களுக்கு 4 பிள்ளைகள், ஒரு பிள்ளை அமெரிக்காவில் இருக்குது, மற்ற பிள்ளைகளாம் இந்தியாவில் இருக்குன்னாராம். ஏய் எப்படி நீ சொன்ன அப்படின்னாராம். இல்லை நேற்று நீங்கள் இதே கட்டையில் வந்து அமர்ந்தீங்க, உங்களுக்கு 81 வயசுன்னு சொல்லி உங்கள் குடும்ப வரலாற்றெல்லாம் என்கிட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசுனீங்க. மீண்டும் மீண்டும் மறந்து விடுகிறோம், மீண்டும் மீண்டும் வரலாற்றை அவர்களிடம் திணித்து கொண்டே இருக்கிறோம். அதை நிறுத்தி கொள்ளுங்கள். அருமையான இறை மக்களே, அருமையான இளைஞர்களே, பிள்ளைகளே, பேரப்பிள்ளைகளே, உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பெற்றோர்களை மதித்து வாழுங்கள். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த வாழ்வுக்காக இறைவனை துதித்து வாழுங்கள்.
அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விசுவாச பாடங்களை நினைத்து வாழுங்கள். கர்த்தர் இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோமாக. அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபைக்கும் எங்களுடைய குருசேகரங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நீர் கொடுத்த அருமையான பெற்றோர்கள் முதியவர்களுக்காக நன்றி செலுத்தும். உடைய கிருபை அவர்களை தாங்கி வழிநடத்தட்டும். இன்னும் அவர்கள் நீடித்த நாள் வாழ்ந்து ஆசீர்வாதமாக எங்களுக்கு பலன் தர அருள் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தில் நிறைவு வசனம் கூறுகிற வண்ணமாக, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நீடித்த ஆயுளினால் அவனை நிறைப்பேன் என்று கூறுகிறேன். இப்படி நாமத்தை அதிகமாக அறிந்துமை போற்றி துதிக்கிற எங்கள் அருமை பெற்றோர்களுக்கும் எங்களுக்கும் நீடித்த ஆயுளை தந்து ஆசீர்வாதங்களை நிறைத்து உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். இன்று மாலை நடைபெறுகிற அனைத்து நிகழ்வுகளையும் ஆசீர்வதியும். துதிகான மகிமைகளை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் வழி நடத்துதலும் நாம் அனைவரோடும் நம் ஊழியங்களோடும் இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக. ஆமேன்.